எனது மக்களின் விடுதலைக்காக 3 தசாப்தங்களாக தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வழங்கிய செவ்வி, உரை, அறிக்கை, கடிதம், ஆசி செய்திகள் ஆகியவற்றுடன் நிழற்பட தொகுப்புகளோடு வருகிறது இந்நூல். எனது மக்களின் விடுதலைக்காக. எமது நேசத்திற்குரிய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் நேசித்த மக்களிடம் இருந்து எதிர்பார்க்கும் வரலாற்று கடமை என்ன? கேள்விகளும் குழப்பங்களும் நம்மை இருள் மேகங்களாய் சூடும் இத்தருவாயிலே விடையாய் ஒளியாய் மேதகுவின் வார்த்தைகளாய் வருகிறது இந்நூல். எனது மக்களின் விடுதலைக்காக. நடேசன் எனக்கு தான் அனுப்பியிருந்தார். இதை கொண்டு போய் அங்கே கொடுக்க சொல்லி விடுதலை புலிகள் என்று கூறப்படுகின்ற அமைப்புகள் அதை நிராகரித்து பேச்சுவார்த்தைகள் இப்படி முடிவடைந்தது, என்னென்ன நடந்தது என்ற விடயங்கள் எல்லாமே கடித போக்குவரத்தினூடாக அனைத்துமே அதுக்குள்ள ஆவண பதிக்கப்படும். அப்போ பதிவாக தலைவன் இறந்தால் இறைவன் என்றது ஒரு தமிழ்நாட்டு தேசியம் பேசுகின்ற ஒரு விதற்ற சொல்லாடல். இது அண்ணன் இல்லையன்றது பல தெளிவாக இருக்கு. ஆனால் போராட்டம் பிடுங்கறியப்படலாம், வரலாறு பிடுங்கறியப்பட முடியாது. என்னத்தை எதிர்பார்க்குதோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேணும். பட் அது செய்யறதுக்காக அது செய்விக்கிறதுக்கு அதட்ட பல விதமான டூல்ஸ் இருக்குது. நாங்கள் இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கத்தின் போர் அழிவுகள், மக்கள் அழிவுகளுக்கு எதிராகத்தான் இங்கே நாங்கள் ஊர்வலஞ்சது. நாங்கள் இப்போ இன்றைக்கு என்னென்று சொன்னால் அன்னையின் நினைவளிச்ச நாளில் அதை போகக்கூடாதுன்னு சொல்லி ஊர்வலம் செய்யப்படுகிறது. தாங்கள் போராளிகள் என்று கூறுகின்ற விடயங்கள் எல்லாமே சரியான ஒரு மன அழுத்தத்தை தருகிறது. அப்போ ராபின்சன் ஐலண்டில் நெல்சன் மண்டேலா என்ற அந்த புத்தகங்கள் எல்லாமே அங்கே இருந்தது. அப்போ அவருடைய அந்த கடிதங்களின் தொகுப்பு ஒரு பெரிய ஆங்கில புத்தக வடிவத்தில் இருந்தது. அதை நான் எடுத்து பார்த்தேன். உண்மையில அந்த தொகுப்பை எனக்கு பார்க்குற நேரத்தில் அன்னின்ற ஒரு கடிதங்களுக்கு இப்படி வரவேணுமே என்ற ஒரு நோக்கம் எனக்கு அந்த நேரத்தில் பாலாண்ணி சொல்லி பாலாண்ணட்டை இங்கே நடந்த நேரத்தில் நீங்களே அண்ணியை பற்றி எழுதில்லை என்று சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ ஒரு தலைவன் என்ற நேரத்தில் தலைவனை இடைக்குள்ள ஒரு காலம் எழுதப்படாது, எழுதவும் கூடாது. அவன் முடிவுக்கு பிறகுதான் என்ன செய்தான், எப்படி செய்தான், அந்த போராட்டத்தை எப்படி வழிநடத்தினான் என்றதை கூற வேணும் என்று கூறியிருந்தார். மற்றது அன்னையை பொறுத்த மட்டும் அன்னையை பற்றி யாருமே ஒரு தடவை தனிப்பட்ட விதமாக எழுத ஆண்டன் பொன்ராஜா அவர்கள் சந்திக்க போறோம். எனது மக்களின் விடுதலைக்காக என்ற ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். 800 பக்கங்கள் அடங்கிய இந்த நூல் எங்களுடைய தேசிய தலைவருடைய மாவீர உரைகள், அவருடைய மற்றும் செவ்விகள், அவருடைய கடிதங்கள் போன்ற அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்டு நிழல் படங்களுடன் கூட இந்த நூல் வெளிவந்திருக்கின்றது. இந்த நூல் வந்தது கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு முதல் வந்திருந்தது. அந்த நூல் பற்றி, அந்த நூலை தொகுத்த தொகுப்பாசிரியர் நான் இன்றைக்கு சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் வெளியிட்ட இந்த எனது மக்களின் விடுதலைக்காக என்ற இந்த நூலை நீங்க உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் 2 காரணங்கள். ஒன்று, நான் தமிழீழம் சென்ற பொழுது தமிழ்ச்செல்வனை சந்திச்சு அதாவது நான் இங்கே விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவில் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ 2004ஆம் ஆண்டு நான் தமிழீழம் சென்ற பொழுது தமிழ்ச்செல்வன் தான் இந்த புத்தகத்தை எனக்கு தந்து, நான் ஏற்கனவே இந்த புத்தகம் பார்த்துருந்தேன். நான் எனது மக்களின் விடுதலைக்காக அந்த புத்தகத்தை இது 93ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. ஆனால் இதில் 93ஆம் ஆண்டு ஒரு முழு ஆவணங்களும் அதுக்குள்ள தொகுக்கப்பட இல்லை. ஆனால் மட்டும் அது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக முழுசாக செய்ய வேணும். உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரத்தில் செய்யுங்க, மற்றது தேவையான ஆவணங்களை இங்கே இருந்து பெற்றுக்கொள்ளுங்க என்று கூறினார். அதன் பின் தொடர்ச்சியான வேலை பழுக்கள் காரணமாக நான் அதனை செய்ய முடியாமல் போய்விட்டது. 2009க்கு பிறகு அந்த பிறகு உள்ள ஒரு சூழல் என்ன கட்டாயம் இதை செய்யப்படினது. காரணம் என்னென்று சொன்னால், அண்ணன் இருக்கிறார் இல்லை என்ற பல விவாதங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. மற்ற அதோட அந்த போராட்டம் சம்பந்தமாக, போராட்ட வரலாறுகள் சம்பந்தமாகவோ யாருமே ஒன்றும் அதை பற்றி எழுதப்படவில்லை. அப்போ
அந்த நேரத்துல நான் யோசிச்சு நான் வந்து இதை கட்டாயம் செய்து முடிக்க வேணும்னு சொல்லி ஒன்று எனக்கு நான் இதை எனக்கு தந்த பணியாகவும் பார்த்து நான் மற்றது என்னுடைய ஒரு வரலாற்று கடமையாகவும் பார்த்து நான் ஆனமட்டில் தான் நான் அதுக்கு பிறகுதான் அதை செய்ய வழிகிட்டேன் நான். ஆனால் இதற்கு முன்னதாகவே இதற்கான அந்த தொகுப்பு வேலைகளை நான் செய்து விட்டேன். அப்போ இதற்கான படங்கள் மற்றது வெவ்வேறு ஆவணங்கள் எல்லாம் வந்து அரசியல் துறையிட்ட இருந்தும் மற்றது இங்கே சர்வதேச செயலகத்திட்ட இருந்தும் பல படங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டேன். அதன் பின்னர் ஒரு எல்லாத்தையும் தொகுத்து முடிய ஒரு 10 ஆண்டுகள் எனக்கு சென்றது. அதன் பின்னர் தான் 22ஆம் ஆண்டு இதனை விட்டேன், வெளியீடு செய்தேன். இங்க வெளியீடு செய்யக்குள்ள, அதாவது முதல் விடுதலை போராட்டம் அந்த இயங்கல இருந்த காலத்துல நீங்க ஒன்றை செய்யறான்னு சொன்னா உங்களுக்கு இலகுவாக அதுக்கான வழி எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இது 2009க்கு பிறகு இங்க நிலவர இந்த சூழலை இந்த நூலை கொண்டு வரத நீங்க நிறைய சவால்களை சந்திச்ச நீங்கள். அந்த சவால்களை சந்திச்ச நேரம் உங்களுக்கு உறுதுணையா நின்று அதை செய்வித்தது விநாயகமன்னன்றது தெரியும். அவர் உங்களுக்கு எந்த வகையான பங்களிப்பு செய்திருந்தவர்? இல்ல, இதுல வந்து இந்த விநாயகமன்னின் பங்களிப்பு மிக முக்கியமானது. காரணம் என்னென்று சொன்னால், நான் இதை முழுசாக தொகுத்தாலும் எனக்கு இதனை அந்த தொகுப்பை பார்த்து ஒரு ஆள் வந்து அதுக்கு ஒரு ஓம் சொல்ல வேணும், அது சரியாக இருக்குது இதுன்றதுக்கு வந்து நான் பலரிடம் முயற்சித்து நான் அதன் பின்தான் வேறொரு எனது நண்பரின் உதவியினூடாகத்தான் இப்ப விநாயகமன்னை இருக்கிறார் என்ற ஒரு எனக்கு ஏற்கனவே தெரியும் அவர் விநாயகமன்னை இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அப்புறம் தொடர்பு எனக்கு கிடைக்கல. அப்புறம் என்னுடைய ஒரு நண்பனோடாக அந்த தொடர்புகளை எடுத்து நான் அவரு கொண்டே காட்டினான். அவர் ஒரு முழுக்க பார்த்து ஒரு தொடக்கத்திலிருந்து பார்த்துட்டு சொன்னால் இதை கட்டாயம் செய்ய வேணும், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவிகளையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி இதன்றவர். அதுக்கு பிறகு எனக்கு வேறு தொடர்புகளை எடுத்து தந்தவர். அந்த அவர்களின் ஊடாகவும் வந்து எனக்கு பல பழைய படங்கள் அதுகள் எல்லாம் எடுத்து புறப்பட்டன, அவர் எடுத்து தந்தவர். மற்றது சும்மா சாதாரணமாக சொல்லலாம், இந்தியாவில் எல்லாம் செய்யலாம், என்ன எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி. ஆனா இந்த புத்தகம் தொகுத்த பிறகு இந்தியாவில் வச்சு நான் தொகுத்தேன். ஆனா அதை பதிப்பு செய்யும் பொழுது சரியான பிரச்சனை வந்தது. எந்த ஒரு பதிப்பகமுமே வந்து இதனை பதிப்பதற்கு தயாராக இல்லை. காரணம் என்னென்று சொன்னால், அங்கு இருக்கிற சட்டங்களை விட எழுதப்படாத சட்டங்கள் மிக கூடுதலாக இருக்கிறது. அப்ப தலைவர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்படி பெருசாக வந்தால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி, அது அவர்கள் சொந்தமான முடிவுகளாக இருந்ததோ அல்லது அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட விடயங்களோ தெரியாது, எல்லோருமே வந்து பின்வாங்கி விட்டார்கள். அப்ப அதன் பின்னர் திருப்பி நான் அவரிடம் சின்ன இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு என்று சொல்லி இப்ப விநாயகமன்னை தான் அங்க உள்ள ஒரு நூடாக இதை பதிப்பிச்சு இங்கே அனுப்பினவர். இங்கே நான் பிரான்ஸு தான் எடுத்தேன். நான் என்னோட பிரான்ஸ் தான் போர்ட் இருக்குது, இங்கே சுவிஸில் போர்ட் இல்லை. அப்போ நேரடியாக பிரான்ஸுக்கு எடுத்து தான் இங்கே தண்டது. இதில் விநாயகமன்னின் உதவி இல்லைன்னு சொன்னால் இது வந்திருக்குமோன்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான். இந்த நூலை வெளியிட்டதுக்கு பிறகு நீங்க நினைச்ச அந்த இலக்கை அடைஞ்சிருக்கிறீங்களா? இல்ல, நான் உண்மையில இதை நான் முதல் ஒரு அமௌண்ட் போட்டேன். நான் யோசிச்சேன் வந்து இது ஒரு 10,000 இல்லை 20,000 புத்தகம் அடிச்சு சிறப்புறைய எல்லாருடைய ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்க வேணும். இது வந்து ஒரு ஜனரஞ்சக வாசனைக்காக நான் இது செய்ய இல்லை. இது வந்து ஒரு ஜனரஞ்சக புத்தகமும் அல்ல, இது ஒரு வாசிப்பாளருக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு புத்தகமும் அல்ல. இது வந்து ஒரு வரலாற்று பதிவு. அப்ப இந்த வரலாற்று பதிவு எல்லா வீடுகளிலும் ஒரு தமிழராகப்பட்ட அனைத்து தமிழர் வீட்டிலையும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் நம்பினான். இப்ப நான் எனது இந்த விடுதலை பணி நிமித்தம் இந்த புலம்பெயர் நாடுகளில் சென்றதன் நிமித்தம் சில நீங்கள் கூட இன்னும் தமிழீழத் தலைவர் என்றுதான் கூறுகிறீர்கள். ஆனால் நான் வந்து தமிழ் தேசிய தலைவர், அதாவது நீங்கள் தமிழீழ தேசிய தலைவர் என்றுதான் நீங்கள் குறிப்பிடுறீர்கள். ஆனால் நான் வந்து தமிழ் தேசிய தலைவர் என்றுதான் அவரை நான் குறிப்பிடுறேன். காரணம் வந்து அதனுடைய நேரடி அனுபவங்களின் நிமித்தமாகத்தான் நான் அந்த பெயர் நான் கொண்டு வந்தேன். நான் ஆப்பிரிக்காவில் இருக்கிற தமிழர்களும் சரி, மொரிஷியஸில் இருக்கிற தமிழர்களும் சரி, அவர்களின் வீட்டில் வந்து என்னத்துக்காக தலைவற்ற படம் தொங்குவோம். அப்ப அவர் வந்து ஈழத்தமிழர்களை, அதாவது புலம்பெயர் தமிழர்களை, எதிலியாக சென்ற தமிழர்கள், அனைத்து தமிழர்களின் ஒரு தலைவனாகத்தான் அவர் ஆகர்ஷிக்கப்பட்டார்.
அவரை வந்து யாருமே இங்க வந்து நாங்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் போராட்டத்தின் நிமித்தம் இங்க வந்து நாங்கள் இப்ப போராட்டத்தின் ஊடாக வந்து தலைவர் பிரபாகரனை பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் வந்து போராட்டத்தின் ஊடாக பார்க்கவில்லை. ஒரு தமிழ் எழுச்சியின் வடிவமாகத்தான் அவர்கள் தேசிய தலைவரை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மட்டும் அந்த தேசியத்தின் தலைவர் தான், அதாவது ஈழ தேசியத்தின் தமிழ் தேசியத்தின் ஒரு தலைவராகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் மட்டும் இல்லை, நான் அதுல முரண்பாடு என்னென்று இல்லை, எங்களுக்குள்ள அதாவது ஈழத்தமிழர்களுக்குள்ள மட்டும் அதை குறுக்கி வைக்காமலுக்கு உலகத் தமிழரின் ஒரு தேசிய தலைவனாகத்தான் தேசிய தலைவர் வீரப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பார்க்கிறேன். மற்றது அந்த புத்தகத்தில் உள்ள சில விடயங்களை வந்து நீக்க சொல்லி கேட்டிருந்தார்கள். அதாவது குறிப்பாக வந்து இறுதியாக தலைவரால் வெளியிடப்பட்ட அந்த கடிதம், குமரன் பத்மநாதன் அவர்களின் நியமன கடிதத்தை வந்து அந்த புத்தகத்திலிருந்து வெளியிடுகின்றனர். நான் அதை என்னுடைய நோக்கம் வந்து அன்னையின் முழு அவரால் உருவாக்கப்பட்ட, அவரால் கொடுக்கப்பட்ட, அவர் கையெழுத்திட்ட அனைத்து ஆவணங்களையும் பதிவு செய்துதான் தொகுக்கிறதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. நான் அதுல வந்து நான் எடிட் பண்ண முடியாது. நான் அதை வந்து எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நான் எடுக்க வழிகிட்டேன் என்று சொன்னால் அதுக்கு அந்த தர்மம் அதுக்குள்ள இல்லாமல் போயிடும். நான் எடுக்க மாட்டேன், அதை கடைசி ஒன்றும் எடுக்க மாட்டேன். என்னன்னா அந்த கடிதத்தை இங்க நான் சுவிஸ் வெளிநாட்டு அமைச்சு கொண்டு கொடுத்ததே அது நான் தான். அந்த கடிதத்தின் நேரடி தொடர்பாளர் நான். நடேசன் எனக்கு தான் இங்க அனுப்பியிருந்தவர், இதை கொண்டு போய் அங்க கொடுக்க சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொய் வேலைகளை என்னால செய்ய முடியாது என்று சொன்னதுல வந்து அப்ப இங்க உள்ள விடுதலை புலிகள் என்று கூறப்படுகின்ற அமைப்புகள் அதை நிராகரித்து என்னுடைய இங்க வெளியீட்டுகளுக்கு கூட வந்து எல்லா இடத்திலையும் பலத்த எதிர்ப்புகள் மத்தியில் தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. பலத்த எதிர்ப்புள்ளங்க பலருக்கு அச்சுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டது. அப்ப இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம்ன்றதை நான் பார்த்தேன். இப்ப இதுல வந்து என்னால் எந்த ஒரு விஷயமும் அதில் எழுதப்படவில்லை. அதாவது தொகுப்பாளர் பதிவில் தான் நான் என்னுடைய விடயங்களை போட்டிருக்கேனே தவிர இது முழுக்க 84ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரையிலான தலைவரின் பேட்டிகள், கடிதங்கள் அனைத்து தொகுப்பும் வந்து ஒரு தொகுப்பாக இருக்குது. இது ஒரு வருடம் தான் இதை தொகுக்கப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த விடுதலை போராட்டத்தின் வளர்ச்சியை பார்க்கலாம். அதுக்குள்ள நடந்த அனைத்து விடயங்களும் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக, ஒரு வரலாற்று ரீதியாக அதை வாசிக்கக்கூடியதாக இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் அதை ஆண்டு ரீதியாக மாமட்டையும் தொகுத்துவேன். மற்றது பலர் இப்போ எங்களோட பேச்சுவார்த்தைகள் வந்து பல தடவைகள் இலங்கை அரசாங்கத்துடன் விடுதலை புலிகளின் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பேச்சுவார்த்தைகள் எப்படி முடிவடைந்தது, என்னென்ன நடந்தது என்ற விடயங்கள் எல்லாமே வந்து கடித போக்குவரத்தினூடாக அனைத்துமே அதுக்குள்ள பதிவாக இருக்கிறது. ஆனா வெளியால் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னா, ஊடக பதிவில் பார்த்தீங்கள் என்று சொன்னா எல்லாம் விடுதலை புலிகள் அதை செய்யல, விடுதலை புலிகள் அதை தன் முறியடித்தார்கள் என்ற விடயங்கள் இருக்குது. ஆனா இதை பார்க்கும் பொழுது அந்த முழு விடயங்களும் அதுக்குள்ள இருக்குது. இப்படி என்ன நடந்தது, இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்கள், இந்த நோக்கங்களுக்கு தான் இந்த விடுதலை புலிகள் வந்து பேச்சுவார்த்தைகள் இருந்து விலகினார்கள் என்ற விடயங்கள் முழுக்க வந்து அதுல இருக்குது. அப்ப இது ஒரு வரலாற்று ஆவணம். அப்ப வரலாற்று ஆவணத்தை வரலாறாக பார்க்கணுமே தவிர வரலாறு வந்து எந்த விதமான ஒரு தற்சார்பு எனது சொந்த விருப்பு பொறுப்புகளின் மத்தியில் வந்து வரலாற்றை நான் எழுதவும் முடியாது, துவக்கவும் முடியாது. இந்த புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து அதை மீள வாசிச்சு அதன் ஒப்பு நோக்கல் எல்லாம் செய்துதான் அந்த புத்தகத்தை கொண்டு வந்த நீங்கள் இப்ப திரும்ப அதை வாசிச்சு அதை பற்றி நிறைய நீங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு விடயங்களையும் சேர்த்து கொள்ள அந்த தலைவர் பற்றின அந்த பிம்பம் உங்களுக்குள்ள இன்னும் ஆழமா பதியப்பட்டிருக்கும். தலைவர் என்ற அந்த ஒற்றை சொல் உங்களுக்குள்ள ஏற்படுத்தின தாக்கம் என்ன? ஊர்லாங்கள் இருக்கிற நேரத்திலேயே வந்து அங்க விடுதலை புலிகள் புலாட் டெலோண்டு பல்வேறு குழுக்களாக அங்க இருந்த நேரத்திலையுமே வந்து அப்போ 80களில் 79 80கள் எல்லாம் வந்து மற்ற எல்லா இயக்கங்களுக்குள்ளயுமே வந்து இலகுவாக பூந்துடலாம், இலகுவாக போகலாம். ஆனா விடுதலை புலிகள் இயக்கத்துல வந்து எப்படி போறதுன்றே தெரியாது. அதனாலதான் விடுதலை புலிகள் இயக்கத்தை அங்க இருக்கிற எனக்கு 20 வயதிலேயே வந்து நான் அதை பற்றின
தேடல் தான் அங்க இருந்தது. ஆனா அந்த தேடல் வந்து இறுதியாக 84ஆம் ஆண்டு எனக்கு கிடைச்சது நேரடியாக. விடுதலை புலிகள் என்னும் பொழுது அப்ப 87 82களில் வந்து அங்க தலைவரின் பெயர்கள் அங்க பெருசாக வர இல்லை. ஆனா அவருடைய ஆக்கள் கதைக்கிற விடயங்கள் இருக்குத்தானே, சின்ன கட்டுப்பாடான இயக்கம். அங்க முன்னாடி இப்ப அங்க போனால் அவங்க குடிக்கவும் விட மாட்டாங்க, சிகரெட் பத்தவும் விட மாட்டாங்க, பொடியங்கள் தர வழியில இருந்து கதைக்கிற நேரங்கள்ல வந்து அந்த அந்த ஆரம்பம் அந்த ஒரு முதல் ஒலிகளே வந்து அது காதுக்களை கேட்கிற நேரமே வந்து அது ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யாழ்ப்பாண சமூகத்திட்ட வந்து கட்டுப்பாடா இருக்கணுமோ இல்லையோ அந்த கட்டுப்பாடுன்ற அந்த இதுக்குள்ள ஒரு ஊரின ஒரு சமூகம். மது பழக்கத்தை எப்படித்தான் ஆக்கள் குடிச்சிட்டு போனாலும் அந்த குடிய மறைக்கிற ஒரு ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ள நாங்கள் இருந்த நாங்கள். அப்ப அந்த ஒழுக்கத்தின் பண்பாடுகளை வந்து நாங்கள் பேணி பாதுகாக்கிறதால என்னமோ தெரியல. இந்த இவைதான் எனக்கு தொடக்கத்தில் எனக்கு என்ன ஆகர்ஷிச்ச விஷயம். அதுக்கு பிறகு நடந்த போராட்டங்கள், புலம்பெயர்ந்த பிறகு வந்து ஒரு அகதியாக இருக்கிறதின் ஒரு இழிநில ஒரு ஒரு நாடு தேவை என்று சொல்லி போராடுகின்ற நேரம். மற்றது அதுக்கு பிறகு 87ஆம் ஆண்டுகளில் நடந்த இந்திய யுத்தங்கள் எல்லாம் வந்து அப்ப தமிழர் விடுதலை புலிகள் தான் ஒரு இயக்கம் என்ற இது வந்து பொதுமக்கள் ரீதியாக வந்தது. ஆனா என்னை பொறுத்த மட்டும் இல்லை, நான் ஒரு 20 வயசு இருக்கேன், 19-20 வயசுலேயே வந்து நான் இந்த புலி இயக்கத்தை நான் தேட தொடங்கினேன். அது ஏனென்று உங்களுக்கு சின்ன வயசுல அந்த அதாவது அந்த அதுகின்ற ஒரு கோட்பாடுகளாக இருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து நான் 84ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கே தொடர்ச்சியாக வந்து இங்கே விடுதலை புலிகள் இயக்கத்துல தான் பயணிச்சு நான் அந்த நேரத்தில் இருந்தே வந்து நான் இயக்கத்தோட வந்து பணி செய்தேன். சொல்லாங்களே, இந்த சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிற ஒரு அமைப்பும் ஒரு தலைவனும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப 2009க்கு பிறகு அவருடைய இருப்பு தொடர்பாக நிறைய கருத்துக்கள் மாறுபட்டு வந்து கொண்டிருக்காங்க. இப்ப அண்மை காலம் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல இருந்து ஒரு சொல்லடலை பயன்படுத்தி கொண்டு என்னன்னு சொன்னா, இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன் என்ற ஒரு சொல்லி தப்பிக்க பார்க்கிறார்கள். இந்த தப்பித்தல் இது பற்றின உங்களுடைய பார்வை என்ன? இந்த இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன் என்றது வந்து ஒரு தமிழ்நாட்டு தேசியம் பேசுகின்ற ஒரு சொல்லாடல். இது அதான் முதல் இதை கொண்டு வந்தவர். முதல் வந்து அவர் இருக்கிறதா என்று பேசுறதா இதை இல்லையென்று பேசுறதா என்று கொண்டு வந்தவர். கடைசியாக வந்து ஒரு இந்த அதாவது வந்து தலைவர் பிரபாகரன் இருக்கிறார் என்ற விடயம் வந்து ஒரு நீத்து போற நிலைமையில வந்த பிறகு இடப்பட்ட ஒரு பொசிஷன் ஒன்று எடுக்கணும். இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன் என்று சொல்லி. அப்ப அதிலேயே வந்து நாங்கள் திட்டமாக அதுல உண்டு, அதுல ஒரு வசனம் உண்டு, அதுல வந்து ஒரு விடயம் ஒன்று தெளிவாகுது வந்து இருக்கிறவன் வந்து இறைவன் எண்ண மாட்டோம், இறந்தவனை தான் இறைவன் எண்ணுவோம். அப்ப அதுக்குள்ளேயே வந்து ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது, அவர் இல்லை என்று சொல்லி. இப்ப நடக்கிற 2009க்கு பிறகு விடுதலை புலிகள் சார்பாக வர்ற விடயங்களும் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் விடுதலை புலிகள் சார்பாக நடந்த விடயங்களையும் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அங்க அன்னை இல்லை என்றது வந்து பல தெளிவாக இருக்குது. விடுதலை புலிகளின் இயக்கத்து சின்னங்களையோ அல்லது வந்து அதன் இலட்சணைகளையோ பாவிக்கிறதுக்கோ அல்லது அது சார்பாக கூறுறதுக்கோ வந்து யாருக்குமே அங்க அதிகாரம் இல்லை. குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் விடுதலை புலிகளின் விடயங்களை பற்றி கதைக்கலாம், சொல்லலாம், பேசலாம். அது அரசியல் தலைவராக, அரசியல் பொறுப்பாளராக இருக்கலாம், அல்லது வந்து அரசியல் பேச்சாளராக இருக்கலாம், அல்லது தலைவராக இருக்கலாம். குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் விடுதலை போராட்டத்தை பற்றியோ விடுதலை புலிகளை பற்றியோ வந்து பேசுற நிலைமை இருந்தது 2009 மட்டுக்கும். இன்றைக்கு வந்து எடுத்தவெல்லாம் சண்டைக்காரன்ற மாதிரி வந்து ஒரு போன் இருக்கிறவன் எல்லாம் வந்து ஒரு பிரச்சார பீரங்கிகளாக மாறி இருக்கிறார் இல்லையென்ற விடயங்களை வந்து தாங்களே வந்து இந்த கொடுக்குற இந்த சூழ்நிலைகள் வந்து 100க்கு 200 வீதம் இல்லை, 500 வீதம் வந்து தெளிவாகுது வந்து அன்னை இல்லை. இருந்தால் இது இப்படி ஒன்று நடக்க போறதும் இல்லை. கருத்தொண்டு பரப்பப்படுதுன்றா நீங்களும் பார்த்து கேட்டிருப்பீங்க. சுபாஷ் சந்திர போஸை கொண்டு வருவினம், அதாவது சுபாஷ் சந்திர போஸ் போல எங்களோட தலைவன் அப்படியே அது போலவே அவருடைய பேரும் இருந்துட்டு போகட்டும் கொண்டு ஒரு கருத்து வருது. இது பற்றி உங்களோட பார்வை என்ன? இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல,
ஏன்னா இந்திய விடுதலை போராட்டத்துல வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் ஆயுத விடுதலையை துவக்கினவர். அதுக்கு பிறகுதான் காந்தி அங்க கொண்டு வரப்படுகிறது. சுபாஷ் சந்திரபோஸை கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன சொல்லினோம்னு சொன்னால், அவர்கிட்ட இறந்த விடயம் யாருக்கும் தெரியாது. அது ஒரு அது மறைந்திருந்தபடியால் தான் அந்த இந்திய விடுதலை போராட்டத்துல அவர்கள் வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க ஒரு கருத்து நிலவுது. இப்ப அந்த கருத்து நிலப்பாட்டுல நீங்கள் என்ன நிலப்பாடு எடுக்கிறீங்க? இல்ல, நீங்கள் வரலாற்றை வந்து வரலாறு ரீதியாக தான் பார்க்கணும். வரலாறு வந்து உணர்வு ரீதியாகவோ வந்து அல்லது வந்து வரலாற்றுக்கு பின்னர் வந்த பரப்புரை ரீதியாகவோ நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது வந்து ஆயுத விடுதலையை வந்து இந்த அரசுக்கு எதிராக தோற்றுவிக்கிற அமைப்புகளை வந்து அரசுகள் நிராகரிக்கும், அரசுகள் வந்து ஏற்றுக்கொள்ளாது. அப்ப உண்மையில வந்து இந்திய விடுதலை போராட்டத்துல வந்து இந்தியன் ஆர்மியை உருவாக்கினது சுபாஷ் சந்திர போஸ். அவர் வந்து இன்றைக்கு விடுதலை போராட்டத்துக்களே இல்லை. ஒரு சிலர் சும்மா சொல்லி கொண்டிருக்கணுமே தவிர அவருக்கும் இந்திய விடுதலைக்கும் இடையில வந்து எந்த விதமான ஒரு தொடர்புகளுமே இல்லை. ஏன்னா இறுதியாக வந்து காந்தியின் அகிம்சை போராட்டம் தான் விடுதலையை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து காரணம் என்னென்று சொன்னால், பிரித்தானிய பேரரசுக்கு எதிராக வந்து யாருமே ஆயுதம் தூக்க முடியாது, அமைதியாக இருந்தால் அவர்கள் வந்து உங்களுக்கு சுதந்திரத்தை தந்து போவார்கள், அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கணக்கில் தான் அது நடக்கவும் இல்லை. அது வந்து ஒரு வேறொரு தளத்தில் இருந்து நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அதே போல இன்றைக்கு தலைவரின் இறப்புகளையும் வந்து செய்ய வேண்டிய அடிப்படை காரணம் என்னென்று சொன்னா, இதன் அடிப்படை காரணம் என்னென்று சொன்னா, விடுதலை போராட்டத்தை வந்து வேரோடு பிடுங்கெறியப்பட்டு விட்டது. ஈழத்தில் அங்க நடந்த இடம் ஈழத்துல வந்து வேரோட பிடுங்கெறியப்பட்டு 15 வருஷம் ஆயிட்டது. ஆனா போராட்டம் பிடுங்கெறியப்படலாம், வரலாறு பிடுங்கெறியப்பட முடியாது. அந்த முடியாத ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இன்றும் தலைவர் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா உயிரோடு இருந்தால் அவரை பற்றி எழுத முடியாது, அவரை பற்றி கதைக்க முடியாது, விடுதலை போராட்டத்தை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் இருந்து இன்றைக்கு 16 வருடங்கள் முடிவடைந்து விட்டது. இன்னொரு 5 வருஷம் போச்சு என்று சொன்னால் இந்த முதலாவது தலைமுறை, இப்ப நாங்கள் இந்த தொடக்கத்துல இருந்து இங்க வேலை செய்தாக்கள் அந்த தலைமுறை வந்து 70-75 வயசாகி இல்லாமல் போயிடும். அதன் பின் இப்ப 2ஆம் தலைமுறை என்ற நிலையத்துல வந்து 2ஆம் தலைமுறைக்கு வந்து போராட்டம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இருக்கிற ஒரு சிலர் வந்து கதைக்கிற ஒரு சிலர் வந்து அந்த புலம்பெயர் மக்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும் என்று சொல்ல முடியாது. அப்ப இந்த போராட்டத்தை அழித்தல் ஒன்று, போராட்டம் வந்து ஆயுத போராட்டம் வேரோடு பிடுங்கெறியப்பட்டது. அடுத்தது வந்து போராட்ட வரலாறு வந்து அடியோடு பிடுங்கெறியப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அன்னை இருக்கிறார், அண்ணி இருக்கிறார், மகள் இருக்கிறார், மகன் இருக்கிறார் என்ற பல சொல்லாடல்கள் உருவாகிறது. இது வந்து தவிர்க்க முடியாது. என்னென்று சொன்னால், நாங்களும் வந்து இன்றைக்கு இது வந்து முதல் ஒரு குறுகிய வட்டத்தில் ஈழத்தில் நடந்தது, அதுக்கப்புறம் இலங்கைக்குள்ள நடக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்குள்ள உள்வாங்கப்படுது, அதுக்கப்புறம் உலகம் உள்வாங்கப்படுது. இது ஒரு சர்வதேச வலைப்பின்னல்களுக்குள்ள தான் எங்களோட போராட்டம் இருக்குது. அப்ப சர்வதேச வலைப்பின்னல்களுக்கு வந்து சர்வதேசம் என்னத்தை எதிர்பார்க்குதோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேணும். அது செய்யறதுக்காக வந்து அது செய்விக்கிறதுக்கு வந்து அதுகிட்ட பல விதமான டூல்ஸ் இருக்குது. அப்ப ஒவ்வொரு தரையும் அதை பாவிக்கும், ஒவ்வொரு தரையும் அதனூடாக செய்விக்கும். அப்ப எல்லாவற்றையும் நாங்கள் பதில் உறவளிக்கிட்டோம்னு சொன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை தான் வரும். இப்போ வந்து இப்ப இங்க சுவிஸ்ல 2ஆம் தேதி தலைவருக்கு விலக்கிட்டதாக கூறுகிறார்கள். விட்டது அதனை எதிர்த்து இங்கே பலமான எதிர்ப்புகளும் இருக்கிறது. அதுக்கு அங்கால வந்து இப்ப நேற்றைக்கு தான் ஒரு துண்டு பிரசுரம் பார்த்தேன், இதுக்கு எதிராக ஒரு ஊர்வலம் ஒன்று நடத்த போவதாக வந்திருந்தது. அடிப்படை ஒரு ஜனநாயக உரிமை கூட இங்க இல்லாமல் மீறப்படுகிறத பார்க்கறது சரியான ஒரு வேதனையாக இருக்குது. நாங்கள் இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கத்தின் போர் அழிவுகள், மக்கள் அழிவுகளுக்கு எதிராகத்தான் இங்கே நாங்கள் ஊர்வலம் செய்த நாங்கள். இப்ப இன்றைக்கு என்னென்று சொன்னால், அன்னையின் நினைவழிச்சு நாள்ல வந்து அதை போகக்கூடாதுன்னு சொல்லி ஊர்வலம் செய்யப்படுகிறது. இப்ப மாற்று கருத்துகள் இருக்கலாம், மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கொண்டு செய்யுங்கோ,
மக்களை கூப்பிடுங்க, உங்களுக்கு பின்னால வர்றதை பாருங்க, மற்றவ கூப்பிடுறதுனா செய்கிற நேரத்துல வந்து ஒரு சரி பிள்ளைக்கு அங்கால வந்து இருக்கிற இல்லைன்றதுக்கு அங்கால வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு பண்பு வேணும். மற்றது இந்த வலைத்தளங்கள்லயும் வந்து மிக கீழ்த்தரமான பேச்சுக்கள், அதாவது குறிப்பா வந்து சில தாங்கள் போராளிகள் என்று கூறிக்கொண்டு கூறுகின்ற விடயங்கள் எல்லாமே வந்து சரியான ஒரு மன அழுத்தத்தை தருது. 2009க்கு முன்னர் வந்து புலம்பெயர் மண்ணில் ஒரு போராளிகள் என்றவர்களை வந்து இங்கு உள்ள புலம்பெயர் மக்கள் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு மிக உயர்ந்த தளத்தில், மிக 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 உயர்ந்த தளத்தில். ஏனென்றால் அவர்கள் எங்களுக்காக உயிரை ஈகம் செய்கிறார்கள், ஆகக்கூடின விடயத்தை. அந்த விடயங்கள் அத்தனையுமே வந்து இந்த கடந்த 15 ஆண்டுகளாக அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒவ்வொருத்தர் சாடுறதும், ஒரு போராளி இன்னொரு போராளியை வச்சு இதன்றதும் உண்டு. எனக்கு தெரியுமா, நீ அதை செய்த நீ இல்லை, நீ அவனை சுட்ட நீ இல்லை, இவனை போட்ட நீ இல்லை, இவனை இதன்ற நீ இல்லான்றதுலாம் வந்து மிக 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 கேவலமானது. இந்த முரண்பாடுகள் பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப ஒண்டா நிக்க வேண்டியவர்கள், அதாவது ஒத்த கருத்துல ஒண்டா நிக்க வேண்டியவர்களே நிறைய முரண்பாடு தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. இதுன்ற மூலம் நீங்க என்ன சொல்லிட்டீங்க, அனைத்துலக சமூகங்கள் அவர்கள் நினைக்கிறத நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்றது போல ஒரு தோற்றம் இருக்குது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகத்தான். இப்ப அரசியல்ன்றது வந்து அரசியல்கள் எல்லாமே வந்து இயற்கையாக நடக்கிற விடயங்கள் இல்லை, எல்லாம் திட்டமிட்டு நடைபெற விடயங்கள் தான். எல்லாமே வந்து அரசியல் வந்து வந்து மழை பெய்யுமா போல இல்லை. இன்றைக்கு மழை பெய்கிறேன்னு சொன்னாலும் இங்கே எத்தனை மணிக்கு என்ன மாதிரி பெய்யும்னு சொல்லி திட்டமிட்டு, இயற்கையை வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு கணக்குகளை கொண்டு வர்ற உலக ஒழுங்குகள்ல வந்து அரசியல்கள் எல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிற விடயங்கள் அல்ல. இதெல்லாம் திட்டமிட்டப்பட்டு ஒவ்வொரு விடயங்களை வந்து வெவ்வேறு விடயங்களுக்காக உள்வாங்கப்படுவார்கள். அதாவது சந்தர்ப்ப கைதிகளாக மாறி இருக்கலாம். அது சந்தர்ப்ப கைதிகளாக மாறுற நேரத்தில் வந்து மற்றவர்கள் கேட்கிற விடயங்களை இவர்கள் செய்யலாம். இவர்கள் விரும்பி செய்கிறார்களோ விரும்பாமல் செய்கிறார்களோ தெரியாது. ஆனால் இது விரும்பி செய்தால் என்ன, விரும்பி செய்யாமல் விட்டால் என்ன, இதன் அதிர்வுகள் வந்து மிக 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 அந்த ஒரு இனத்தை அளிக்கிற ஒரு, இப்ப நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். இப்ப இன்றைக்கு வந்து நான் ஒரு கருத்தை சொல்றேன், நீங்கள் ஒரு கருத்தை சொல்றீங்க. ஆனா இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு பாக்குறேன் வந்து இது தனிப்பட்ட கருத்து அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் கருத்து, இனத்தின் கருத்தாகத்தான் இருக்கும். அப்ப இதை வந்து இதுகின்ற ஒரு கனதிய உணர்ந்து நாங்கள் பேசுதல், நாங்கள் மற்றவர்களை பற்றி கூறுதல் வந்து மிக அவசியமானது. மற்ற குறிப்பாக வந்து இந்த ஒலித்தள நிகழ்வுகள்ல வந்து குறிப்பிடுற விடயங்கள் அனைத்துமே வந்து ஏதோ ஒரு இடத்தில் அந்த பெரிய இதை நடத்துபவர்கள் எல்லாத்தையும் சேமித்துதான் வைத்திருப்பார்கள். தமக்கு தேவையான நேரங்களில் தமக்கு தேவையான விடயங்களை தமக்கு தேவையான மாதிரி கொடுப்பார்கள். இறுதியாக என்னென்று சொன்னால், இந்த 30 ஆண்டு கால உயிர் கொடுத்த போராட்டம் வந்து ஊர்ல இன்றைக்கு அது இல்லாமல் போனது மாதிரி புலத்திலையுமே வந்து இன்னும் ஒரு 5-10 வருடங்களில் இல்லாமல் அளிப்பதற்கான ஒரு செயற்பாடுகள் தான் இவை. உங்களுடைய இந்த எனது மக்களின் விடுதலைக்காக இந்த நூலை நாங்கள் எல்லா இடமும் கொண்டு போய் சேர்க்க வேணும். அண்மையில பிரான்ஸ்ல நடைபெற்ற அந்த விளையாட்டு விழாவில் உங்களுடைய இந்த புத்தகத்தை நாங்கள் வச்சிருந்த போது ஒரு தகப்பன் ஒருவர் வந்து தன்னுடைய 4 வயது மகனையும் கூட்டிக் கொண்டு வந்தார். அப்ப இந்த புத்தகத்தை எனக்கு வேணும் என்று சொல்லி கேட்டு சொன்னார். இந்த புத்தகம் நான் ஏன் வேண்டேன், என்னுடைய அந்த 4 வயசு மகனுக்காகத்தான் இதை வேண்டிக் கொண்டு போறேன். எனக்கு தெரியும் வரலாறு, என்னுடைய மகனுக்கு இந்த வரலாறு போய் சேரும்னு சொல்லியிருந்தார். அந்த 4 வயசு சிறுவனை பார்த்தோட நான் யோசிச்சேன் என்னன்னு சொன்னால், அப்ப நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த புத்தகத்தை போய் சேர வைக்க வேணும். அதுக்கான வேலையை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேணும். அதுக்காக நீங்கள் எங்களுடைய மக்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறீங்க? இதை பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அனைத்துலக எதிர்ப்பு இருக்கு என்று சொல்றேன். இதுல வந்து இந்த புத்தகத்தின் முகப்படத்தை நான் Facebookல போட்ட நேரத்துல வந்து இந்த Facebookே பிளாக் பண்ணிட்டாங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, பலருக்கு இது நடந்தது. அப்ப இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதாவது வந்து இது ஒரு அனைத்துலக ஒரு செயற்பாடுன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். இந்த படங்களும் இந்த புத்தகங்களும் வெளிவராமல் இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் வந்து இதுகின்ற வெவ்வேறு தட்டு மக்கள் தான் இதனை வந்து வழி நடத்துகிறார்கள். அதாவது அன்னை இல்ல இது என்னக்கூடாது, இப்ப இதுக்குள்ள வந்து என்னட்ட எல்லாம் வந்து கேட்கறாங்க வந்து இதுல வந்து அன்னிட சைன காண இல்ல,
ம். ஒரு நான் சொன்ன ஒரு ஆவண தொகுப்புல வந்து சைன்கள் வராது. ஆவண தொகுப்புகள் வந்து அந்த கடிதங்களின் இதுகள் தான் வரும். எனக்கு உண்மையில இந்த ஆவண தொகுப்பு எப்போ எனக்கு தான் செய்ய வேணும்ன்றது நினைச்சா, நாங்கள் தமிழ் விடுதலை புலிகளால் வந்து நாங்கள் எங்கள்ட அந்த அரசியல் செயற்பாட்டு குழு வந்து நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. ஏஎன்சி இந்த இன்விடேஷன்ல நாங்கள் போனாங்க. அப்ப ராபின்சன் ஐலண்ட்ல வந்து நெல்சன் மண்டேலாவின் அந்த புத்தகங்கள் எல்லாமே அங்க இருந்தது. அப்ப அவருடைய அந்த கடிதங்களின் தொகுப்பு ஒரு பெரிய ஆங்கில புத்தகம் வடிவத்தில் இருந்தது. அதை நான் எடுத்து பார்த்தேன். நான் உண்மையில அந்த தொகுப்பை எனக்கு பார்க்குற நேரத்தில் வந்து அன்னின் கடிதங்களுக்கு எப்படி வர வேணுமே என்ற ஒரு நோக்கம் எனக்கு அந்த நேரத்தில் வந்தது. இப்ப கடிதங்களாக தான் இருக்குது. அப்ப அது கடிதங்கள்ல வந்து கடைசி மட்டும் அதுக்குள்ள அந்த சைன் போட்ட கடிதங்கள் அது ஒன்றும் இல்லை. இப்ப அப்படிப்பட்ட கணக்கு தொகுப்புகள் வந்திருக்கு. இப்ப நெல்சன் மண்டேலாண்ட வந்திருக்குது. மற்றது நேரு இந்திரா காந்திக்கு எழுதின கடிதங்கள் எல்லாம் தொகுப்புகளாக வந்திருக்கு. அப்ப அதுகின்ற தொகுப்புகள் அந்த இதுகள்லாம் உண்மையில இப்ப நேரு யார், இந்திரா காந்தி யார் என்ற விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து நேரு எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவர் மகளுக்கு எழுதின கடிதத்தின் ஊடாகத்தான் நேருவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதங்கள் அதூடாக நிறைய அந்த அந்த விடுதலை அவருடைய அந்த விடுதலை அந்த புத்தகம் முழுவதும் நிறைஞ்சிருக்குது. ஆமா. அப்ப இப்ப இது ஆவணங்கள் என்ற நேரத்தில் வந்து அவரால் எழுதப்பட்ட விடயங்கள் மிக 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 முக்கியம். மற்றது இப்ப நான் அன்னையை பற்றி எழுதுறது வந்து அது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன், என்னுடைய அவரை நான் உள்வாங்கி நான் சொல்ற விடயம். இப்ப நீங்கள் எழுதினீங்களா அது உங்கள்ட விடயம். ஆனா இந்த புத்தகத்தில் உள்ள விடயங்கள் அனைத்துமே வந்து அந்தந்த காலகட்டத்தில் அவரது சிந்தனை செயல் வடிவம். மற்றது எல்லா காலகட்டம் ஒரே காலகட்டமாக இருக்கவில்லை. ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொரு அழுத்தங்கள், வெவ்வேறு வெற்றிகள், வெவ்வேறு விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்குற நேரத்தில் வந்து ஒரு சமச்சீராக இருக்காது. அந்த ஏற்றங்கள், இறக்கங்கள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாமே வந்து போராட்டத்துக்குள்ள இருக்குது. அப்ப போராட்டம் அதை எப்படி பார்க்கணும் என்று சொன்னால், இப்ப அவருடைய எழுத்துகளின் ஊடாகத்தான் இதுகளை பார்க்கலாம். இப்ப ஒரு தடவை வந்து பாலாண்ணியை சொல்லியிருக்க, பாலாண்ணட்டை இங்கே நடந்த நேரத்தில் நீங்களே அண்ணியை பற்றி எழுதில்லை என்று சொல்லி கேட்டிருக்க. இடையப்ப ஒரு தலைவன் என்ற நேரத்துல வந்து தலைவனை வந்து இடைக்குள்ள ஒரு காலம் எழுதப்படாது, எழுதவும் கூடாது. அவன் முடிவுக்கு பிறகுதான் என்ன செய்தான், எப்படி செய்தான், அந்த அந்த போராட்டத்தை எப்படி வழிநடத்தினான் என்றதை கூற வேணும் என்று கூறியிருந்தார். அப்ப அந்த அதுக்கு இன்றைக்கு வந்து ஒரே ஒரு இது வந்து இந்த அவரால் வெளியிடப்பட்ட ஆவணங்கள்லாம். மற்றது அன்னையை பொறுத்த மட்டும் வந்து அன்னையை பற்றி யாருமே ஒருத்தர் வந்து தனிப்பட்ட விதமாக எழுத அவரை தன்னுடைய பிரதி பிம்பங்கள் எழுதலாமே தவிர அவரை பற்றின உண்மையான விஷயங்களை தெரிய முடியாது. ஏன்னா இது ஒரு கெரில்லா போராட்டம். ஒவ்வொருத்தருமே வந்து இப்ப அன்னையை நடுமையமாக வச்சு கொண்டான் இல்ல அந்த வட்டம் ஒவ்வொரு வட்டமும் சுத்தும். இப்ப பொட்டமான் சொன்னா பொட்டமானுடைய தொடர்புகள் ஊடாகத்தான் பொட்டமான் அன்னையை பார்ப்பேன். இப்ப தமிழ்ச்செல்வன் அண்ணா தமிழ்ச்செல்வன் அண்ணனூடாகத்தான் அதை பார்ப்பேன். அப்ப ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் வந்து துறை சார்ந்த விடயங்களினூடாகத்தான் அவர் பார்ப்பினான். மற்ற வெவ்வேறு துறையாளர்களுக்குள்ளாக வந்து தலையிட மாட்டினான். அதான் உண்மையில வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் அந்த ஒழுக்க நெறியாக இருந்தது. ஒருத்தர் மற்ற இடத்துல தலையிடுற இல்லை. அப்ப அன்னையை பற்றி தனியாக எழுத முடியாது. ஒவ்வொருத்தரும் வந்து தாங்கள் பார்த்த விடயங்களை தாங்கள்கிட்ட அனுபவித்த விடயங்களை எழுதலாமே தவிர இந்த அவர் எழுதின இதுகளின் ஊடாக வந்து உண்மையாக வந்து அவரை ஒரு மற்றாக்களினுடைய அபிப்பிராயங்களின் ஊடாக இல்லாமலுக்கு அவரின் அபிப்பிராயங்களின் ஊடாக அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த புத்தகத்தினூடாக கிடைக்கும். இதுல வந்து எந்த விதமான ஒரு இன்டர்பிரிட்டேஷனோ எந்த விதமாக மற்றவர்கள விடயங்களும் ஒன்றுமே இதுக்குள்ள பதிவு செய்யப்படவில்லை. தனிய அவருடைய கடிதங்கள், அறிக்கைகள், செவ்விகள் எல்லாமே வந்து நீங்கள் அதை வாட்சி பண்ணீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு காலம் அப்ப அதுக்குள்ள வந்து உங்க காலம் வித்தியாசமும் இருக்கும், ஒரே மாதிரியான ஓட்டமும் இருக்கும். கொள்கை தளத்துல வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த ரெண்டு இதுக்கும் அதுக்குள்ள இருக்கும். அப்ப இன்றைக்கு அவர் 84ஆம் ஆண்டு முதல் புரட்டி கொடுத்து தமிழ்ல தான் தன்ன முடிவு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொன்னாரோ அதே பேட்டி தான் இறுதியாக வந்து 2000 வந்து ஃபாதர் கஸ்பரவை கொடுத்த பேட்டியிலையுமே வந்து அதைத்தான் அவர் சொல்றார்.
ம். உங்களோட அவர் கீழே கேட்கறதுல வந்து சொல்ற இந்த உங்களுடைய இந்த ஓட்டம் வந்து மென்மைப்படுத்தின விடயங்கள் என்ன, உங்களை இறுக்கப்படுத்தின விடயங்கள் என்னன்னு சொல்லி அவர் சிரிச்சு போட்டு சொல்றாரு. ரெண்டுமே இருக்குதான், ரெண்டுலயும் ஒரே விஷயம் இருக்குது. நான் கொள்கை அளவுல வந்து எனக்கு மென்மையும் இல்லை, இறுக்கவும் இல்லை, நான் எப்பவும் ஒரே தளத்துல இருந்தேன் நான். ம். அப்ப ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேணும் என்று சொன்னால் தலைவர் யார் என்ன மாதிரி என்று சொல்லி ஆய்வுக்கு உட்படுத்த வேணும் என்று சொன்னால் இந்த புத்தகங்களை வாசிச்சா தான் தெரியும். மற்றதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய இன்டர்பிரிட்டேஷன் தான். நான் அவரை பார்த்துட்டு அண்ணன் என்று சொன்னா அப்படி அண்ணன் அப்படி என்று சொல்லிட்டு மற்ற இன்றைக்கு அவரை கடவுள் அது எழுதலாம் போட்டு என்ற முதல் அவருக்கு அது விருப்பமே இல்லை. ஃபாதர் ஜோசப் கொடுத்த அந்த பேட்டியில சொல்லியிருக்கார், எங்கட மக்கள் அந்த எப்படி ஒருவரை பாப்பினம் தங்கட உண்மையாலே அப்படி ஒரு ஆளை திணிச்சு போட்டுத்தான் அதை ஒரு கடவுளா பாப்பினம் தான் அப்படி இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறோம். இந்த நூல் பற்றி நாங்கள் எங்களோட மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்க வேணும். எங்களுடைய அமைப்புகள் மற்றும் இந்த நிகழ்வுகள் செய்கின்ற அமைப்புகள் கூட தொடர்பு கொண்டால் இந்த நூலை உங்களுக்கு தந்துதவ முடியும். அதுவும் ஒரு பெரிய புத்தகம். அதன் உற்பத்தி செலவை நீங்க நிறைய செலவழிச்சிருப்பீங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் இப்ப 20 யூரோவுக்கு தான் அதை கொடுக்குறீங்க. இந்த 20 யூரோ ஒரு சிறிய ஒரு தொகை. ஆனால் அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற விடயம் எங்களோட காலம் காலமாக பாதுகாக்கப்பட வேண்டிய எங்களுடைய வரலாற்று பொக்கிஷம். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டே சேர்க்க வேண்டிய பொறுப்பை நாங்கள் செய்ய வேணும். இறுதியா நீங்கள் எங்களோட மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இப்ப விடுதலை போராட்டம் வந்து இப்ப எல்லாமே ஒரு வரலாறு. வரலாறுகள் பதியப்பட வேண்டும். இப்ப நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன், இங்க நான் ஒரு மகனாகவும் இருக்கிறேன். நான் தகப்பனாக இருக்கிறேன்னு சொன்னா இந்த பிள்ளைக்கு விட்டுட்டு போறது வந்து ஒரு வரலாறு, என்னுடைய வரலாறு. மற்றது இந்த புலம்பெயர் தேசத்துல வந்து நாங்கள் இருக்கிற நேரத்துல வந்து எங்களோட தமிழர் வரலாறு, எங்களோட தமிழ் விடுதலை போராட்ட வரலாறு கட்டாயம் எனது பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொன்னால், இப்ப மண்ணில் இருக்கிறதுக்கும் புலம்பெயர் தேசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று சொன்னால், நீங்கள் புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற நேரத்துல வந்து மற்றவன் நீ எங்க இருந்து வர, நீ யார், உன்னுடைய இடம் என்ன, ஏன் நீங்க வந்து நீ என்ற கேள்வி வந்து எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு பிறகு வரப்போற ஒரு 10 தலைமுறைய டைம் இதே கேள்வியை கேட்கும் வந்து இந்த மண்ணில உள்ள ஒரு தலைமுறை. அப்ப அந்த நேரத்துக்கு அதுக்கு வந்து அது கொடுக்கறதுக்கு அதற்கான ஒரு வரலாற்று பின்னணி வேண்டும். அந்த வரலாற்று பின்னணி வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் போரின் நிமித்தம் அகதிகளாக உலகெங்கும் விரிவடைஞ்ச நாங்கள் அந்த வரலாறு, அந்த வரலாற்றின் பின்னணி கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதனூடாகத்தான் அதற்காகத்தான் நான் இந்த புத்தகத்தை வந்து வலியுறுத்துறேன். வந்து எல்லோரும் எல்லாரும் வீட்டிலையும் வச்சிருக்க வேணும். இது வெகு விரைவில் ஆங்கில வடிவத்திலும் வரும். நாங்களும் இயன்றவரை இந்த நூலை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறோம். தொடர்ந்து நாங்கள் மீண்டும் பேசுவோம். நன்றி. நன்றி நேசக்கரம் சாந்தி அவர்கள்.